டிஹெச்சி போறப்பயோ எப்பனாலும் அதை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரி, அப்னார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அவங்க கையோடவே வந்து பிரிஸ்கிரிப்ஷனும் வந்து இந்த இதுலயே வந்து கொடுத்துறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்றத இங்கேயே கொடுத்துறாங்க சார். நான் இது பேஷண்ட்டுக்கு அண்ட் ஃபார் த இவங்க நம்மளோட ஹெச்எம்ஐஸ்க்கு வந்து அவங்க ஆன்லைன்லேயே டேப்லேயே வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க சார். ஸோ இப்போ ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ்னா எஸ் சார், ஹெச்எம்ஐஎஸ்ல இந்த பின் நம்பருக்கு அவங்க சார் அதுக்கெல்லாம் வந்து இப்போ யூனிக்கா வந்து ஆபா ஐடி கிரியேட் பண்றதுக்கு நம்ம எல்லாத்தையுமே பண்றோம் சார். ஆதார் லிங்க்டா இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் ஆகாம இருக்கும். ஆட்டோமேட்டிக் வந்துடும். இல்லைன்னா எஸ் சார் டூப்ளிகேட். ஆனால் ஹெச்எம்ஐஎஸ் 3.0 இப்போதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சார். ஸோ திஸ் இதை அவங்க வந்து கொஞ்சம் அவங்களே கேர்ஃபுல்லாக அதை வச்சுட்டாங்கன்னா இதை எடுத்துட்டு வர. ஆமாங்க சார், இதுதான் வந்து அந்த பின் நம்பர் சார். இல்லைங்க சார், இது வந்து பின் நம்பர் ஹெச்எம்ஐஎஸ்ல இருக்கிறது. ஆபா ஐடி வந்து விர்ச்சுவலா தான் ஜென்ரேட் ஆகும் சார். பின் நம்பர் வந்து எத்தனை பின் ஜென்ரேட் பண்ணாலும் அந்த ஆபா ஐடி